இப்போ வண்டி ஏறியாச்சு. இப்போ இடம் சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். கொல்கத்தாவில் பிளேஸஸ் சுற்றி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். 4-5 பிளேஸ் சொன்னாங்க சுற்றி பார்க்கலான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் கிளம்பியாச்சு. இவருக்கு தமிழும் தெரியல, ஹிந்தி தெரியாது தெரியுது, அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியுது. நம்பர் ஃபோன் நம்பரா? ஓகே, ஐ வில் டெல். ஃபோன் நம்பர் சொல்கிறாரு வீடியோ எடுக்கிறப்போ. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த இது கிடைக்கும்னு சொல்லிட்டு. இந்த ட்ராக்ல ட்ரெயின் போகாதா? ட்ராம் போகுமா? இட் வில் கோ க்ளோஸ்டா? எவரி க்ளோஸ் வந்து ஹெவி டிராஃபிக். ஹெவி டிராஃபிக்னால ட்ரம்ப் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இது வந்து ட்ரம்ப்புங்க இந்த ரோட்டில் போகிறாங்க. மஸ்டாங் தினேஷ். மஸ்டாங். ஐ வில் கிவ் யூ சேனல் பேர் கேட்டோம். விவேகானந்தர். Where are you from? தமிழ்நாடு. Sorry? தமிழ்நாடு, சேலம். விவேகானந்தர் மெமோரியல் விவேகானந்தர் மெமோரியல். बेलूर मठ. विवेकानंद मेमोरियल बेलूर मठ. ஓமா. सब्सक्राइब. நம்ம யூடியூப் சேனல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. வாங்கிக்கிறோம்மா. அவர் நம்ம சேனல் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணார். அப்படியே தான் போயிட்டுருக்கோம். Pillarless. No pillar. In down no pillar. Only one side pillar and in one side pillar. Okay. The middle side no pillar. இங்கே இந்த தான் ஹவுரா பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் வந்து எண்டில் இந்த எண்டில் அப்புறம் அந்த எண்டில் தான் பில்லர் இருக்கான். இங்கே பாருங்கள் பில்லர் பாருங்கள், இந்த எண்டில் பில்லர் சைஸை அப்படியேங்கப்பா. हुगली रिवर, गंगा रिवर. அவ்வளோதாங்க. இந்த இது பாலம் முடிஞ்சது. இந்த பாலத்தில் வந்து நோ பில்லர், நடுவில் எங்கேயுமே பில்லர் கிடையாது. இதுதான் ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் நம்ம காலையில் இறங்கி வந்தோம்.
இதுதான் ஃபேமஸ் ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன். 26 பிளாட்ஃபார்ம் இருக்குது இதில். சூப்பராக இருக்குங்க. இந்த ஊரில் பஸ்ஸெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேரளா பஸ் மாதிரியே காமெடியாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது பஸ்ஸு. நான் வேறு மெமரி கார்டு வேறு ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கவர் ஆகாமல் வேறு தெரில. அவங்க ஒரு புது பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் முன்னாடி நேராக. ஃப்ரெண்ட்ஸ், விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இருக்கும். அவர் புதைச்ச இடம் இங்கே தான் இருக்குது. இந்த பாருங்கள் இந்த கோயில், விவேகானந்தர் கோயில். இதுதான் வந்து கல்கத்தாவில் ஃபேமஸான ஏரியாவில் இதுவும் ஒன்று. விவேகானந்தரோட அவர் புதைச்ச இடம். அங்கெல்லாம் ஃபோன் அலோடு இல்லை, எங்கேயுமே ஃபோன் அலோடு இல்லை. நானே மறைச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து விவேகானந்தரோட லெபார்ட்ரின்னு தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோவில். அவர் வச்ச மாங்காய் மரம்லாம் வச்சுருக்காங்க உள்ளே. வீடியோ வேறு எடுக்கக்கூடாதுன்னாங்க. நான் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. நான் அவரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே போயிருக்காங்க, போகிறீங்களா? ₹10 ₹20. ஷூஸ் அலோடு இன்சைடு. ஷூ மட்டும்தான் அலோடா? வந்துட்டாங்க வெளியே. அவங்க கூட போவாங்க. காருக்காரங்க வர சொல்லிட்டேன். நான் வர சொல்லிட்டேன். காரு ஓகே, போக வேண்டியதான். காருக்காரங்க வர சொல்லி வச்சு இன்னும் அவங்கள முன்னாடி போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். விவேகானந்தரோட நினைவு மண்டபம் பார்த்தாச்சு. கல்கத்தாவில் இதுவும் ஃபேமஸ். எடுத்துகிட்டு வாங்கண்ணா. கல்கத்தாவில் இதுவும் ஃபேமஸ். கார்காரங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க, வந்துட்டு சொல்ல சொன்னாங்க. இங்கே பாருங்கள், உலகத்தில் இருக்கவங்க ஆளாளுக்கு எதையோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த மனுஷங்க, நம்ம ஜென்ரேஷன் மனுஷங்க சுத்தமாக சரியில்லைங்க. இவரெலாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏங்க நம்ம கூட அந்த தாத்தாங்களாம் காணோம், இல்லை உள்ளே வாங்கிட்டு இருக்காங்களோ? நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் வெளியே. யாராவது இங்கே உட்காந்துருக்காரு தாத்தாங்களாம். சரியான வெயிலுங்க. வெயிலுனா வெயில், கொஞ்சம் நஞ்ச வெயில் இல்லை, அப்படி ஒரு வெயில். இங்கெல்லாம் போட்டு தாக்குது வெயில். இந்த விவேகானந்தரோட இடத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 30 இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. நாங்கள் போகலாம். வெயில் போட்டு தாக்குது, வெயில் போட்டு தாக்குன்னு தாக்குதுங்க. விவேகானந்தரோட இடம் இதுதான், கல்கத்தாவில் இருக்கோம். இப்போ நம்ம இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, துப்பாக்கி படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ட்ரெயின்லாம் போகும்ல ரோடு மேலே, அது இங்கே தான். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நம்ம கூட வந்தவர். வாட் இஸ் யுவர் நேம்? Aniket. What? Aniket. Aniket. Tell your phone number. Phone number 7980 7980 92 92 45 45 00. Okay. I will tell my followers. இங்கே கல்கத்தா வந்தீங்கன்னா அவரோட வண்டியில் வாங்க, நல்லா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். நல்லா அண்ணா பேசிகிட்டு இருக்காரு. ஓப்பன் ஆகல. இதுக்கு ஓப்பனு. அம்மா, ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வா, காருக்குள்ளே ஏறி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு தெரில. ஆனால் பயங்கர வெயில். வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில். இங்கெல்லாம் போட்டு சாத்துன்னு சாத்துது வெயில். சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பெய்யுது. சரி, பெய்யுதுங்கிற மாதிரி வெயில் அடிக்குது. அவ்வளோதாங்க. இப்போ கிளம்பி சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு என்னென்னா காளி கோயில் பார்த்தோம், அப்புறம் விவேகானந்தர் ஸ்டாச்சு பார்த்தோம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ஏரியா. திரும்ப அங்கேயே வந்துட்டோம்.
मार्केट नाम बड़ा बाजार மார்க்கெட், होलसेल मार्केट ஹோல்சேல் மார்க்கெட் சொல்கிறாரு. ஆஹா, அந்த மாதிரி ஹோட்டல் இல்லையா? हाँ होटल है भैया सरावना भवन இல்லையா आनंद भवन சரவண பவன் A2B அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் அவங்க இல்லைங்கிட்டாங்க. கொல்கத்தா, அதாவது இந்தியா மேப்பில் லாஸ்ட்டு கார்னரில் இருக்கும், அங்கே இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், பில்டிங்லாம் படத்தில் வர மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பஸ்ஸும் காமெடியாக இருக்குது. எல்லாம் வெயிலில் தான் கருத்து போயிடுவோம் போல சாமி. பயங்கரமாக வெயில் கொளுத்துது. அரோரா ஸ்டோர்ஸ், இந்த பேர் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஆனால் இவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள், ஏதோ நெருப்பு விழுந்து எரிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஊர் வந்துட்டு, இந்த ஊரில் நம்ம ஸ்டிக்கர் என்ன ஓட்டாமலே இருக்கோமே, அடுத்தது எங்கே ஓட்டணும் பார்த்தா. முன்னாடி ஏதோ சர்ச்சு தெரியுதுங்க. டாக்ஸிலாம் பார்த்தீங்களா, அழகாக இருக்குது மஞ்சள் கலரில். இந்த டாக்ஸி வந்து நான் கடைசியாக மும்பையில் பார்த்தது, மும்பைக்கு அப்புறம் இங்கே இருக்குது. நான் தான் வந்து காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கேன், ஏன்னா நான் தானே வீடியோகிராஃபர். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்குங்க, ஃபுல்லு டிராஃபிக்கு. பாருங்க டாக்ஸி, மஞ்சள் கலர் டாக்ஸி அழகாக இருக்குது. அம்பாசிடர் தான் இங்கே ஃபுல்லாக டாக்ஸி, நிறைய அம்பாசிடர் இருக்குங்க இங்கே. அப்புறம் டிரைவரை நான் வந்து ஒன்று சொன்னார், ஏன்னா ட்ரெஸ்ஸு ரேட்லாம் பயங்கர அதிகமாங்க, எனக்கு வாங்கி வாங்குறது பார்சல் அனுப்பிச்சு சொல்கிறாரு. அவர் போட்டிருக்க சட்டை மட்டுமே 1000 ரூபாய்க்கு வருதான் இங்கெல்லாம், நம்ம ஊரில் தான் ரேட் கம்மின்னு சொல்கிறாரு. எவ்வளோ வாங்குவீங்கன்னு கேட்டார். 1500 ரூபாய்க்கு இது 2 வாங்கினேன் அப்படி சொன்னேன். அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. இங்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லி, கொல்கத்தாவில் பயங்கர காஸ்ட்லி. ஆனால் ஊரெல்லாம் பார்க்க நல்லா கொஞ்சம் ரைட்டர்ஸா अंग्रेज के टाइम हुकूमत यहाँ से होता था. अंग्रेज के टाइम में हुकूमत इस बिल्डिंग से होता था. இது ரைட்டர்ஸ் பில்டிங். அங்கே இது ஏதோ शासन जो होता है ना, शासन போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நமக்கு நிறையா சொல்லி கொடுத்துக்கிட்டே வராரு இந்த ஊரில். மெட்ரோவா அது? அண்டர் கிரவுண்டு மெட்ரோ வந்து இந்த ஊரில் வந்து கங்கை ஆற்றுக்கு அடியில் போட்டிருக்காங்க. நம்ம போனால் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆற்றுக்கு அடியில் வந்து போகுது. நம்ம எப்படியும் தண்ணியெல்லாம் பார்க்க முடியாது, இருந்தாலும் சும்மா அதுக்கு அடியில் போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அம்பாசிடர் பார்த்தீங்களா, இந்த ஊரில் கெத்தாக ஓடிட்டுருக்கு டாக்ஸி எல்லாம். பாருங்க, எல்லாம் அம்பாசிடர் தான். நம்ம ஊரில் இந்த காரே அழிஞ்சிருச்சு, ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ அம்பாசிடர் இருக்குன்னு, போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. திஸ் இஸ் ஓல்டு பஸ். இங்கே எதுவும் வந்து இருக்குது, கோர்ட்டாக நான் தெரில இது.